ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. கூடுதல் தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். புத்தாண்டின் முதல் நாளான இன்று கோவில்ல போயிட்டு சாமியை பார்த்துட்டு தான் மக்கள் இந்த நாளை தொடங்குவாங்க. கபாலீஸ்வரர் கோவில்ல மக்களோட வருகை எப்படி இருக்கு? இன்னைக்கு கபாலீஸ்வரர் கோவிலில் என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள். 2026 ஆங்கில புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி வருகிறார் என்று சொல்லலாம். நள்ளிரவில் கொண்டாட்டத்தோடு காலை பொழுதை பொறுத்தவரை அதே போன்று கோயில்களுக்கும் புனித இடங்களுக்கும் சென்று இறைவனை வழிபடக்கூடியதை பலரும் வாடிக்கையாக வைத்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கக்கூடிய விதமாக சென்னையை பொறுத்தவரை எப்பொழுதுமே பிரபலமாக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயில் மற்றும் கபாலீஸ்வரர் கோயில், வடபழனி ஆகிய கோயில்களில் நீண்ட வரிசையில் நின்றாலும் கூட இறைவனை வழிபட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏராளமான பொதுமக்கள் திரள்வதை நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுதுதான் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் ஏராளமான பொதுமக்கள் வழிபாடு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஆங்கில புத்தாண்டு அதுவும் ஆண்டின் முதல் நாள் தொடக்கம் இனிதாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் இறைவனை வழிபடக்கூடியதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வரக்கூடியதை பார்க்கலாம். ஆனால் இந்த புத்தாண்டை எப்படி வரவேற்குன்னு நினைச்சிருக்கீங்க? எப்படியான வழிபாட்டை மேற்கொள்றீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதோடு தான் அந்த விஷயக்காக தான் வந்திருக்கோம். வழக்கமாக இது மாதிரி கோயிலுக்கு வருவீங்க? எஸ். குறிப்பாக இதே போல தான் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த நாளை வரவேற்கக்கூடிய விதமாகவும் இந்த ஆண்டு நல்ல முறையாக அமைய வேண்டும் என்பது இறைவனை வழிபடுவதற்காக வரக்கூடிய பொதுமக்களை நாம் பார்க்க முடியும். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கபாலீஸ்வரர் கோயிலில் வழிபாடு செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போன்றுதான் சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில், பார்த்தசாரதி கோயில், வடபழனி முருகன் கோயில்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் இந்த ஆண்டை வரவேற்கக்கூடிய விதமாகவும் இனி ஆண்டாக அமைவதற்கான வழிபாடுகளையும் சிறப்பு பூஜைகளையும் செய்து கொண்டு செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.